வாழும் எங்களின் தமிழ் பேசும் இனிய நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் மலேசியாவில் இருந்து ஷாமினி மாரியப்பன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலி. நம் இணையதள வானொலியை பதிவிறக்கம் செய்ய விரும்பும் நேயர்கள் omshanti.in/am என்று தட்டச்சு செய்யலாம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. ஆமாம் நேயர்களே, எப்படி அலைக்கடலுக்கு எல்லை இல்லையோ அதேபோல் அமுதமலையில் ஆனந்தத்திற்கும் எல்லையே இல்லை. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து பல சுவாரஸ்யமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் இனி ஒரு விதி செய்வோம் எனும் தலைப்பின் கீழ் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திருமதி லட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் நேர்களே. வணக்கம் ஷாமினி. நாம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பலவற்றை குறிக்கோளாக ஆக்கிக்கொண்டு அதை அடைவதற்காக நம்ம மகிழ்ச்சியை தொலைத்து விடுகின்றோம். நம்முடைய அனைத்து குறிக்கோளையும் நாம் மகிழ்ச்சியுடனே முயல வேண்டும். அனைத்து வேலையையும் மகிழ்ச்சியுடனே செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம யாரிடமாவது கேட்டால் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற பதில் ஒன்றாக தான் இருக்கிறது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் தேவைப்படுகின்றது. சரி, அப்படின்னா மகிழ்ச்சி என்பது எது? அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? சுவையான உணவு மூலமாக நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை அழகான ஆடைகளை அணியும் பொழுது அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை வெற்றி பெறும் பொழுது இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குமா? இந்த மகிழ்ச்சி யாரிடம் இருந்து நமக்கு கிடைக்கும்? நாம் நேசிக்கிறவங்க கிட்ட இருந்தா, இல்லை மனைவி கிட்ட இருந்தா, இல்லை குழந்தைகள்கிட்ட இருந்தா, இல்லை நமக்கு கிடைக்கிற பதவிகளில் இருந்தா, பாசத்தில் இருந்தா? மகிழ்ச்சி அப்படின்ற இந்த 5 எழுத்து வார்த்தையை நாம் அலச நினைத்தா எத்தனை கேள்விகள் எழுதுன்னு பார்த்தீங்களா? ஏன் இன்னும் 100 கேள்விகள் எழற அளவுக்கு மகிழ்ச்சி இன்னும் கேள்விக்குறிகளின் பிறப்பிடமாக தான் இருக்குது. மகிழ்ச்சியின் 4 கட்டங்கள் முக்கியமானதாக இருக்குது. 1, எது மகிழ்ச்சி? 2, மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும்? 3, எப்படி அதை நாம் அடையலாம்? 4, எப்படி அதை அனுபவிக்கலாம்? எனக்கு சோகம் என்றால் என்னவென்று தெரியும். அது வந்தால் என்னை விட்டு அகல மறுக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியையும் தெரியும். ஆனால் மகிழ்ச்சி வந்த சுவடே தெரியாமல சில நிமிடங்களிலே அது மறைஞ்சு போயிடுது என்று ஒருவர் சொல்கிறாரு. அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியலையே அப்படின்றது தான் இவருடைய ஆதங்கம். ஒருவர், நான் இப்பொழுது உடல் நலம் இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு 40 வயது. நான் மீண்டும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டால் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒருவர் அவரிடம் கேட்டார், அப்படியானால் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்த அந்த 39வது வயது வரை மகிழ்ச்சியாக இருந்தீர்களா அப்படின்னு கேட்டார். ஆம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து, அப்பொழுது சில நெருக்கடிகளால் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருந்தேன் என்றார். அப்படியானால் மீண்டும் ஆரோக்கியம் பெற்றதும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா என்றும் கேட்டார். அவரால் தெளிவான பதில் அளிக்க முடியவில்லை. ஒரு பகுதியினர் மகிழ்ச்சியின் அடையாளம் சிரிப்பு என்று சிரித்தபடி தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்கிறார்கள். மேலும் ஒரு பகுதியினரோ, நான் நன்றாக அழுந்தேன், மனபாரம் இறங்கிவிட்டது, இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா சிரிப்பது மகிழ்ச்சியா அல்லது அழுவது மகிழ்ச்சியா என்ற சந்தேகம் வரதான ஆரம்பிக்குது. இத்தனை சந்தேகங்களும் கேள்விகளும் இருப்பதனால மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பதும் அனுபவிப்பதும் கஷ்டமான விஷயம் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். மகிழ்ச்சி அடையிறதும்
அதை அனுபவிக்கிறதும் மிக மிக எளிது. இருந்த இடத்துல அதை அனுபவிக்கலாம். அதற்கு பணம் கூட தேவையில்லை, நேரம் தேவையில்லை, உங்கள் மனம் மட்டும் போதும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நமது மனநிலையின் மீது வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுதான் நிரந்தரம் என்று நினைக்கும் பொழுது உடனே அடுத்த சூழ்நிலை அரங்கேறுகிறது. இதற்கு தக்கபடி மனிதனோட எண்ணங்களும் உணர்வுகளும் மாறுகிறது. இந்த மாற்றங்களின் மீது பளிச்சென்று மின்னல் வந்து போவது போல இந்த மகிழ்ச்சியும் வந்து வந்து மறைந்து விடுகிறது. இப்படி மகிழ்ச்சி வந்து வந்து வேகமாக மறைந்து போனாலும் அதனால் பாதிக்கப்படாத நிலையான மனதோடு நாம் சில நேரங்களில் இருக்கிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாததுனால பல நேரங்களில் மனம் உடைந்து போகின்றோம். இந்த நிலையும் இந்த நிலையற்ற தன்மையும் நமது மனதின் சக்தியை பொறுத்ததாகும். ஒரு விஷயம் சூழ்நிலையாக மட்டும் இருக்கும் பொழுது மனசக்தியை இழக்காத நாம் அதுவே பிரச்சனையாக மாறிவிடும் பொழுது மனசக்தியை இழந்து மகிழ்ச்சியை தொலைத்து விடுகின்றோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனிதர்கள் அதிக மனசக்தியுடன் இருந்தார்கள். அதனால் பெரும்பாலும் அவர்களின் மனம் தொந்தரவு ஆகவில்லை. இப்பொழுது மனிதர்களுடைய மனசக்தி குறைந்துள்ளது. அதனால் அவர்கள் தொந்தரவு அனுபவிக்கிற சதவீதமும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் நன்றாக படித்திருக்கிறேன், அழகான கணவர், அன்பான குழந்தை, என் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, நாங்கள் இருவருமே வேலை பார்க்கிறோம், வீடு வாங்கினோம், கார் வாங்கிவிட்டோம், குழந்தையை கவனிக்க வேலைக்காரி, கார் டிரைவர் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் என்னிடம் மகிழ்ச்சி இல்லை. ஒரு வெறுமை, தனிமை, காரணம் புரியாத ஒரு ஏக்கம், ஏதோ ஒன்று எனக்குள் இருந்து கொண்டு என்னை முழு மகிழ்ச்சியுடன் வாழ விடாமல் தடுக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஏழை, பணக்காரன். மக்களை இப்படி இருவகையாக பிரிக்க நாம் பயன்படுத்தும் அளவுகோடு பணம். பணக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஏழைகள் மகிழ்ச்சியின்றி தவிப்பார்கள் என்கின்ற இந்த பழமையான முடிவுக்கு நாம் விடுகிறோம். இந்த எண்ணம் தவறு என்று நாம் எப்பொழுதும் சொல்வதை இப்பொழுது உறுதி செய்திருக்கிறது ஒரு வெளிநாட்டு ஆய்வு. இப்சஸ் என்ற சர்வதேச அமைப்பு நடத்திய ஆய்வு. பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. பணக்காரர்களால் நிரம்பிய நாடுகள் மகிழ்ச்சியாக இல்லை என்கின்றது இந்த ஆய்வு. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா போன்ற பணக்கார நாடுகளில் வசிக்கிறவங்க மகிழ்ச்சியில் ஏழைகளாக வாழ்கிறார்கள், முழு மகிழ்ச்சியின்றி தவிர்க்கிறார்கள் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. அந்த ஆய்வு சுமார் 24 நாடுகளில் 18,000 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் வந்த ஒரு முடிவுதான் இது. ஆய்வாளர்கள் கூறியது, பணம் இருப்பவர்களிடம் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று கூற முடியாது. மகிழ்ச்சிக்கு பணத்தையும் தாண்டியும் பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுகின்றன என்கின்றனர். பணத்தையும் தாண்டி மகிழ்ச்சிக்கு தேவைப்படும் அந்த விஷயம் எது என்று தெரிவதற்கு முன்னால் ஆய்வாளர்கள் மகிழ்ச்சியான மக்கள் வாழும் நாடாக எதை குறிக்கின்றார்கள் என்பதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். தலையை உயர்த்தி நம்பிக்கையோடு நாம் உச்சரிக்கலாம், இந்தியா என்று. மகிழ்ச்சியில் முன்னிலையில் இருக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியர்களிடம் பணத்தையும் தாண்டி மகிழ்ச்சிக்கான முக்கிய காரணமாக இருப்பது ஆன்மீகம். இது மதம் சார்ந்ததல்ல, எல்லா மதங்களுக்கும் பொதுவான மனிதம் சார்ந்தது. ஆன்மீக சார்ந்த சிந்தனையாளர்களும் ஆன்மீக சார்ந்த விஞ்ஞானிகளும் ஆன்மீக சார்ந்த சராசரி மனிதர்களும் மற்றவர்களை விட
அதிக மகிழ்ச்சியை பெற்று ருசிக்கின்றார்கள். மகிழ்ச்சிக்குரிய இந்த ஆன்மீக அற்புதத்தை நமக்காக விற்று சென்றார்கள் நமது முன்னோர்கள். பணக்கார நாடுகளை விட இந்தியாவில் மகிழ்ச்சி அதிகம் இருந்தாலும் உலகம் முழுக்க மகிழ்ச்சி பொங்க வேண்டும். அதற்கு நாம் இருட்டில் இருந்து விலகி வெளிச்சத்தை நோக்கி முழுமையாக செல்ல வேண்டும். எப்படி? இரவின் உச்சக்கட்டம் விடியல் என்பது இயற்கை. இருட்டில் இருந்து விடியல் பிறக்க ஒரே ஒரு துளி வெளிச்சம் போதும். இருட்டு என்று நாம் பல விஷயங்களின் கலப்பை சொல்கிறோம். அவை பயம், கவலை, பிரச்சனை, துக்கம், அறியாமை, தெளிவற்ற நிலை, தவறுகளுக்கான இருப்பிடம் போன்றவை. இது அனைத்திலுமிருந்து நாம் மீண்டு வர நமக்கு நம்பிக்கை தேவை. ஒவ்வொரு இரவும் விடியும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டதனால்தான் நம்மால் நிம்மதியாக தூங்க முடியும். ஒளி என்கின்ற வெளிச்சம் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறது. கண்களை திறந்து பார்த்தா மட்டுமே அந்த உண்மையை நம்மளால் உணர முடியும். அதை பார்க்குறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு வெளிச்சம் இல்லை, இருட்டாக இருக்கிறது என்று சொல்வதில் அர்த்தமில்லை. நாம் ஒளி வந்துவிட்டது, விடியல் ஏற்பட போகிறது என்ற நம்பிக்கையுடன் கண்களை திறந்து பார்த்து உண்மையை உணர முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தால் மட்டும் போதும், முடிவு இன்பமாக இருக்கும். நாம் இந்த உலக அனுபவங்களை பெறவும் இன்பங்களை நுகரவும் இந்த ஐம்புலன்களையும் நாம் பயன்படுத்துகிறோம். கண்களால் காட்சிகளையும், காதுகளால் சத்தங்களையும், மூக்கினால் நுகர்வையும், நாக்கினால் சுவையையும், தொடுதல்னால் இன்னும் சில உணர்வுகளையும் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து சோகத்தையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறோம், வெளிப்படுத்தவும் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத புலன், மனம், புத்தி இவைகளை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பகுத்தறிந்து அறிவுபூர்வமாக உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நமது செயல் ஒவ்வொன்றிலும் பின்னால் நல்ல நோக்கமும் அர்த்தமும் இருக்கும். நாம் செய்யும் வேலையை சிரத்தையோடு செய்தால் அதுதான் பூஜை. நாம் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு கவனித்தால் அதுதான் கொண்டாட்டம். நாம் ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுதான் உபவாசம். நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், கால் கொஞ்சம் வலிக்கிறது, வலியை உணர்கிறீர்கள். ஆயினும் அதை பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. வலியால் நீங்கள் சற்று அவதிப்படுவதை பார்த்து தெரிந்து கொண்ட குடும்பத்தினர் டாக்டரை பார்த்து ஆலோசனை பெறும்படி சொல்கிறாங்க. டாக்டரை இன்று பார்க்கிறேன், நாளை பார்க்கிறேன் என்று கூறி நீங்கள் நாளை கடத்தினால் உங்களுக்குள்ளே அந்த வலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உருவாக்கி விடுகிறீர்கள். வலியோடு வாழ்க்கையை ஓட்ட பழகி விடுகிறீர்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம். மேல்கண்ட அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை, ஜீரணித்து கொள்ளும் தன்மையை வாழ்க்கையில் பல விஷயங்களில் நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறோம். வேலை, நட்பு, உறவு என்று பல நிலைகளில் இது தொடரும். முதலில் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பிரச்சனைகளை சகித்து கொள்ளும் மனது பின்பு அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லோரும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு தான் அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி அதை சகஜமான விஷயமாக எடுத்துக்கொள்ளவும் செய்வோம். இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்கிற தன்மையும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாதது அல்லவா? அப்படின்னா நீங்கள் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போது சாலையில் கொஞ்சம் கிடந்த நீரில் ஏறிய காரினால் அந்த நீர் தெறித்து
உங்கள் பேண்ட்டை ஒரு பகுதியை அழுக்காகி விடுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் நண்பரை போய் சந்திக்கிறீர்கள். வீடு திரும்பி துவைத்து அதை சரி செய்து விடுகிறீர்கள். இதில் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளும் தன்மையும் இருக்கிறது. அது சரிதான். ஆனால் உங்கள் வீட்டின் முன்பகுதியில் கழிவு நீர் குழாய் சிறிதளவு அடைப்பு ஏற்பட்டுவிடும் பொழுதும், உங்கள் உடலில் நோய் ஏற்பட்டிருக்கும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் நீங்கள் ஜீரணித்து கொண்டால் அது நல்லதல்ல. கழிவு நீர் பிரச்சனையை சிறிதாக இருக்கும் பொழுதே அதை சரி செய்து கொள்ளாவிட்டால் அது சுகாதாரத்துக்கே கெடுதலை தரும். கவனிக்காமல் விடப்படும் பொழுது நோய் பின்பு தீராத நோய்க்கு கூட காரணமாகி விடுகின்றது. அதனால் சின்ன சின்ன சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு விடுவதே மகிழ்ச்சியை வரவேற்கும் நல்ல வழியாகும். இப்பொழுதெல்லாம் 10 பேர் முதல் 10,000 பேர் வரை கூடும் கருத்தரங்கம், பயிற்சி வகுப்புகளில் உங்களில் எத்தனை பேர் டென்ஷன் ஆகுகிறீர்கள் என்ற ஒரு சாதாரண கேள்வியை கேட்டால் தயங்கி தயங்கி முதலில் ஒரு சிலர் கையை தூக்குவார்கள். அவரை பார்த்து இவரை பார்த்து பின்பு ஒட்டுமொத்தமாக அனைவரும் கையை உயர்த்தி விடுகிறார்கள். அப்பொழுது ஒவ்வொருவரும், அப்பாடா, இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம மாதிரி தான் என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கொள்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமற்ற நிலை அல்லவா? எல்லோருக்கும் 2 கைகள் தான் உள்ளன என்பது இயற்கை. அதுபோல எல்லோருக்கும் டென்ஷனும் இயற்கை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? பெரும்பான்மையானோர் தனக்கு டென்ஷன் ஏற்படும் பொழுது அதை தீர்க்கும் வழியை தேடாமல் தற்காலிகமாக மனதை அதிலிருந்து திசை திருப்பி சிறிது நேரம் மனதை அமைதிப்படுத்தும் வழியைத்தான் தேடுறாங்க. அதனால் சினிமா பார்க்கும் பொழுதும் ஷாப்பிங் செல்லும் பொழுதும் குறையும் டென்ஷன் சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த பாதை திரும்பி சம்பந்தப்பட்டவர்களிடமே வந்து சேர்ந்து விடுகின்றது. மனிதனுக்கு மனம்தான் அஸ்திவாரம். எல்லா விஷயங்களும் இங்கு தான் ஆரம்பமாகுது. மனிதனின் உடல் மரம் போன்றது. அதன் ஆணிவேர் மனம். அந்த மரத்தின் மேலே தெரியும் தண்டு, கிளைகள், இலை, பூ, காய், கனி எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக பார்த்து கொள்கின்றோம். ஆனால் ஆணிவேர் மோசமாகி கொண்டே இருந்தால் மரத்தின் ஏதேனும் ஒரு பகுதி இலையோ பூவோ காயோ கனியோ மோசமாகி கொண்டே தான் இருக்கும். நாம் பல நேரங்களில் இலையை இலையாக பார்த்து, காயாக பார்த்து, பழத்தை பழமாக பார்த்து தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வேரை கவனிக்காவிட்டால் ஒரு நாள் மரம், அதாவது மனம் பட்டு போய்விடும். இன்றைய காலகட்டத்தில் மனித மனம் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பலப்படுத்தும் முயற்சியில் நாம் இறங்காமல் கூடுதலான வேலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அதற்கு கொடுத்து மென்மேலும் நம் மனதை நாம் பலவீனமாக்கி கொண்டிருக்கிறோம். நமது உடல் பலகீனமாவது தெரிந்ததும் உடனே வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஓய்வு, மருந்து என்று சிந்திக்கிறோம். ஆனால் மனதை கவனிப்பதும் இல்லை, தேவைக்கு ஓய்வு கொடுப்பதும் இல்லை. அதனால் ஆர்வமற்ற நிலையில் வேலைகளை செய்ய வேண்டியதாகி விடுகிறது. நாம் செய்யும் வேலையை ஆர்வத்தோடு அனுபவித்து செய்தால் அதில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் ஆர்வமின்றி செய்தால் வேறு வழியில் மகிழ்ச்சியை தேட வேண்டிய கட்டாயம் மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. சமநிலையை கையாளுவதில் நமக்கு பக்குவம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். வேலையாக இருந்தாலும், பொழுதுபோக்காக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், ஒன்று அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டுகிறோம்.
முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், நெருங்குகிறோம். இல்லாவிட்டால் அனைத்தையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு அதிலிருந்து முழுமையாக விலகி ஓடிவிடுகிறோம். இதில் எல்லை என்பது நமக்கு தெரிவதில்லை. நம் மனதை சரி செய்தால்தான் நம்மால் எல்லையை உணர முடியும். எல்லையை உணர்ந்தால்தான் எல்லை வரை மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் எல்லை மீறாமல் இருக்கவும் முடியும். மனதை சரி செய்ய அதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். தியானம் என்பது இன்று எல்லோரும் உச்சரிக்கும் சொல். தியானம் என்றால் கவனம் என்றுதான் அர்த்தம். நம் கார் மீது, செல்போன் மீது, வீட்டின் மீது, உறவினர்கள் மீது கவனம் வைத்திருக்கிறோம். அதுபோல மனதின் மீதும் கவனத்தை முழுமையாக விஞ்ஞான ரீதியாக செலுத்துவதுதான் தியானம். மனதே சரியில்லை என்ற வார்த்தை இப்பொழுது ரொம்ப மெலிந்து போய்விட்டது. கோயிலுக்கு செல்கிறார்கள், அந்த நேரத்தில் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. 2 மணி நேரம் சொற்பொழிவு எதையாவது கேட்கிறார்கள். நிறைய நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் மனது நன்றாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது என்று கைத்தட்டுகிறோம். அங்கிருந்து வெளியேறிய அடுத்த நிமிடமே மீண்டும் பழைய குழப்பங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், மீண்டும் மீண்டும் போவோம் வருவோம். ஆனால் அங்கு வார்த்தைகளில் கிடைத்ததை அவர்களால் வாழ்க்கையில் பயன்படுத்த முடிவதில்லை. ஏனென்றால் வாழ்க்கை குழப்பம் நிறைந்த மனதின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாம் கவனம் செலுத்தி நாம் மனதையே கவனிக்காமல் விட்டுவிட்டால் நம்மை சார்ந்த யார் மனதையும் நம்மால் கவனிக்க முடியாது. நம்மிடம் உணவு இருந்தால் அதை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். நம்மிடம் பணம் இருந்தால் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். அதுபோல நம்மிடம் மகிழ்ச்சி இருந்தால் மட்டுமே, நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் மட்டுமே அதை நாம் நேசிப்பவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும். அதனால் இந்த உலகில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருந்தால் முதலில் நாம் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு தராசு போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தராசு நம் முன்னே தூக்கி பிடிக்கப்படுகிறது. அதில் ஒரு தட்டில் மகிழ்ச்சியை வைக்கிறோம், இன்னொரு தட்டில் கோபம், எரிச்சல், ஆத்திரம், சோம்பேறித்தனம் போன்றவைகளை நம்மாலோ அல்லது நம்மை சார்ந்தவர்களாலோ அடுக்கப்பட்டு விடுகின்றது. இந்த மகிழ்ச்சி தட்டை விட இந்த தட்டின் கனம் அதிகமாகி கீழே இறங்கி விடுகிறது. அப்போ அந்த நாள் மகிழ்ச்சியற்ற ஒரு நாளாக கடந்து போய்விடுகிறது. ஒருவரது மகிழ்ச்சியை அவரது மனமே தீர்மானிக்கிறது. ஒருவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு என்பதை அவரது மனதால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஒருவர் சிரித்து கொண்டே இருந்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக அர்த்தமல்ல. சிரிக்காமலே இருப்பவர் மகிழ்ச்சி அற்று இருக்கிறாங்க அப்படின்றதும் நிஜமல்ல. நிறுவனம் ஒன்றில் வரவேற்பாளராக ஒரு பெண்மணி வேலை செய்கிறாங்க. தினமும் அவர் பலரை புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. அழகான தோற்றத்தோடும் உற்சாகமாக அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க. அதற்காக அவங்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க செய்கிற அந்த தொழிலுக்காக அவங்க தன்னையே மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக்கொள்ளவும் செய்யலாம். ஆக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக்கொள்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கான மந்திர சாவி எப்பொழுதுமே நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும். நமக்கு வேண்டப்பட்டவருக்காக நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம். அந்த செயலால் அவர் சந்தோஷம் அடைகிறார். அதை பார்த்து நாமும் சந்தோஷம் அடைகிறோம். இது எந்த தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அவர் வேறு ஏதாவது சிந்தனையில் இருந்தாலோ வேறு ஏதாவது செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும்
நீங்கள் எதிர்பார்த்த வரவேற்பும் மகிழ்ச்சியும் கிடைக்காது. அதை நல்ல மனநிலையில் தாங்கிக் கொள்ளும் கோட்பாடும் நம்மிடம் இருக்க வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீ என்னிடம் பேசாவிட்டால் நான் வருத்தப்படுவேன். அவன் சந்தோஷமாக இல்லை, அதனால் நானும் சந்தோஷமாக இல்லை என்று நம்முடைய மகிழ்ச்சியை இன்னொருவரை சார்ந்தே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மனநிலை எப்பொழுதும் நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கட்டுப்பாட்டில் நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களின் மனநிலை நமக்குள் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் இந்த சுற்றுப்புற சூழலில் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோய்களை பரப்பும் பல நுண்ணுயிரிகள் இருக்கின்றன. அவை அவ்வப்போது நம்மை தாக்கவும் செய்கின்றன. ஆனால் நமது உடல் முழு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் பொழுது வெளியிலிருந்து வரும் பாக்டீரியா, வைரஸ் எதனாலும் நமக்கு நோய் ஏற்படுத்த முடியாது. ஆனால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு பலவீனமாக இருந்தால் வெளியில் இருந்து வரும் எல்லாவற்றினாலும் நாம் பாதிக்கப்படுவோம். அதுபோலதான் மனதும். பலமாக நமது கட்டுப்பாட்டில் மனம் இருந்தால் வெளியில் இருந்து வரும் எந்த செயலாலும் எந்த ஒரு உணர்வாலும் யாராலும் நம்ம மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நமது மகிழ்ச்சியை எவராலும் குலைக்கவும் முடியாது. இந்த உலகில் 8 பில்லியன் மக்கள் இருக்கின்றனர். நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னவென்றால், நான் ஏன் சந்தோஷமாக இல்லை என்ற ஒரு காரணம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். 100 வருடங்களுக்கு முன்பு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய படிப்போ இல்லது நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வசதியோ அப்போ இல்லை. இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்போது என்னவென்று கூட அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. பெருசாக சாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நம்மிடம் இப்போது எல்லாமே இருக்கிறது. அடுத்து உலகில் என்ன நடக்கும் என்பதை நம்மால் ஒரு நிமிடத்தில் இப்போது தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு வசதிகள் இருக்கிறது. ஒரு நாட்டில் இருந்து கொண்டு அடுத்த நாட்டில் இருந்த இடத்திலேயே வேலை தேட முடியும். யாருக்கிட்ட வேணாலும் நம்மளால் தொலைபேசியின் மூலமாக உடனே பேச முடியும், பழக முடியும். அவ்வளவு வசதிகள் இப்பொழுது இருக்கிறது. ஆனாலும் இது எல்லாமே இருந்தும் நமக்குள்ள ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாதது போல தோன்றுகிறது. எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை தொலைச்சு விட்டது போல ஒரு உணர்வோடும் பயத்தோடும் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வசதிகளை கொண்டு நம்மால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை. நான் கார் வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன், ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் நினச்சது நடந்து விட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு வேண்டியது கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் தள்ளி போட்டுக்கொண்டே போகிறோம். நம்மை கடந்து போவதுதான் வாழ்க்கை. அதை நாம் இப்பொழுது வாழ்வதில்லை. அதனால் இந்த சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சில ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாமல், நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படாமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்காலத்தில் வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை இப்பொழுதே ரசித்து வாழ வேண்டும். இரண்டாவதாக, எனக்கு சொந்த வீடும் காடியும் இல்லையே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதே என்று சந்தோஷப்படுங்கள். நான் தங்க ஒரு வீடும்
அதில் சில வசதிகளும் இருக்கே என்று நினைத்து சந்தோஷப்படுங்க. இல்லாததை நினைத்து பட்டியல் போட்டு கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டும். நாம் நினைத்து பார்த்து கவலைப்படுறதுக்கு 100 காரணங்கள் இருக்கும் பொழுது நாம் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவதற்கும் 100 காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு நான் கடந்ததில் என்னை தொலைத்து விடக்கூடாது, நான் எதிர்காலத்தை நினைத்து என்னை தொலைத்து விடக்கூடாது, நான் கோபத்திலோ கவலையிலோ பயத்திலோ மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த நேரம் நான் வாழ்வதுதான் வாழ்க்கை, இந்த நேரம் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நிஜம். அதனால் நம்முடைய சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் தொலைத்து விடக்கூடாது. இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வெளியே குளிராக இருக்கிறது, வெளியே மாசாக இருக்கிறது, அதனால் என் உடல் கெட்டுப்போகிறது என்று சொல்லாமல் எல்லா காலநிலைக்கும் தக்கபடி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது போல வெளியில் இருந்து மற்றவர்களிடம் இருந்து வரும் அந்த உணர்வுகளால் நம் மனநிலை பாதிப்பு எதுவும் ஏற்படாத அளவுக்கு நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டால் நம்மளுடைய மனம் நமது கட்டுப்பாட்டில் இருக்கும், மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். நல்ல தொடக்கம் அந்த செயலின் பாதி வெற்றியை தந்துவிடும் என்பார்கள். அது சரிதான். அதைவிட சரியான இன்னொரு விஷயம், ஒரு நாளை நாம் என்ன எண்ணங்களோடு தொடங்கினால் அன்று நமக்கு முழு வெற்றி கிடைத்துவிடும் என்பது. இந்த நல்ல எண்ணம் சிந்தனைக்கு வெறும் 5 நிமிடம் போதும். நம் எண்ணங்களின் மூலமாக நம் உணர்வுகளை மாற்றலாம். எண்ணங்களை செம்மையாக்கி உணர்வுகளை மேம்படுத்தி நாம் செய்யும் செயல்கள் சிறப்பானதாக இருக்கும். அதைதான் மதி என்று கூறுகின்றோம். அந்த மதி மூலம் விதி என்ற வேதனையை, துயரத்தை நம்மால் போக்க முடியும். சமுதாயம், சூழ்நிலை, மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் நான் நிம்மதியாக இருப்பேன் என்ற எண்ணம் நமக்கு இருப்பது சரியல்ல. நம்மால் நம்மைத்தான் மாற்ற முடியும், மற்றவர்களை மாற்ற முடியாது. அதனால் மற்றவர்கள் மாறினால் நான் நிம்மதியாகவே இருப்பேன் என்று கூறக்கூடாது. நாம் தான் நம் எண்ணங்களை மாற்றி நம்மை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய அமுதமலை இணையதள வானொலிக்கு நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்மோடு பல பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திருமதி லட்சுமி அவர்களுக்கு நன்றி. இனிவரும் வாரங்களிலும் மேலும் பல சிறப்பான அங்கங்களோடு உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து உங்களை சந்திக்க உள்ளோம். எங்களுடன் இணைய மறவாதீர்கள். இதுவரை விடைபெற்றுக் கொள்வது நான் ஷாமினி மாரியப்பன். நன்றி நேயர்களே. மீண்டும்